போரில் வெற்றி அடைந்து விட்டால் முப்படை தளபதியான மிக்க மகிழ்ச்சி தலைவர் எங்க இருக்கிறார்? இதோ மோகன்ராய் ஆத்திரத்தால் அறிவிழந்து ஆணவத்தால் மதி இழந்து தன்னையே தான் மறந்து என்னையே எதிர்க்க ஈதம் கொடுத்தாய். அண்ணா நான் என்றுமே கோலகடியாக வீரன் தான். ஆனால் ஒன்று அதர்ம போரால் மருந்து கட்டுப்பட்டு விட்டால் கட்டுண்ட பிறகு மன்னிப்பு கேட்டுத்தானே வேண்டும். மன்னிச்சிடுங்க ஐயா. மறப்போம் மன்னிப்போம் என்ற மரபில பிறந்த வந்த அந்த மணிமார் எப்போது என்னை மன்னித்து சொன்னாயோ உன்னை மன்னித்து விட்டேன். தாய் அன்பே அவன் கரங்கள் விளங்க ஆகட்டும். உத்தரவு வெள்ளிக்காய்க்கு போட்டு இன்று நாட்டை முப்பெரு விழா. என்ன விழா? நீ எதிரே வெற்றிக்கிற உனக்கு வெற்றி விழா. என் மகள் வேல்வெளிக்கின்ற பிறந்த நாள் விழா. பகமையே இல்லாத நாட்டுக்கு சுதந்திர தின விழா ஆரம்பமாக இங்கு முப்பெரு விழா நடக்க இருக்கிறது. முதல் விழா இந்நாட்டு தளபதி ஆளவந்தானுக்கு வெற்றி விழா. இரண்டாவது விழா நம் நாட்டு இளவரசிக்கு பிறந்த நாள் விழா. மூன்றாவது விழா நம் நாட்டுக்கு சுதந்திர தின விழா. இந்த முப்பொரு விழாவும் ஆடல் பாடலோடு தொடங்கி இருக்கிறது. ஓடி வாருங்கள்.
கட்டளை ஈனமான சூடு அதெல்லாம் இருந்தா நான் ஏன் இங்க நின்னு கிடக்குறேன்? ஏதோ என்னால முடியல மேல சாஞ்சேன். ஆமா, அதுக்கு என்ன சொல்றேன்? நான் என்ன சொன்னேன்? ஏதோ சொல்றேன். கல்லாட்டுங்குதுன்னு என்ன கல்ல இருக்குதான் சொல்ல முடியும். வந்து வீந்த இடிக்குதுங்க. அப்பா நான் அழுது அழுது மனசு ஓ, கல்லாயிடுச்சு. கரிங்கல்ல செங்கல்ல சரி, ஏதாவது ஒரு கல்லு விடு. சரி சரி நான் ஆடினா நல்லதா? ஆமா, அதுக்கு பரிசு ஏடிஎம்ல வச்சுக்கிறேன். எடுத்து போ. சரி டக்குன்னு போய் எவனோ ஒரு சேர்த்து போடுவான். அத்திரியா கொஞ்சமா சாப்பிட்டான்டா. கறி போடுறான்னு சொல்லி இசுது துணு புட்டு ஏன்டா போய் போய் ஓட்டியாடுறான். இப்பதான் நம்மளால இறக்க போறோம். நீ கவலைப்படாத, நான் பாத்து கொஞ்சம். இப்போது நாட்டுப்புற கலை ஆரம்பிக்க இருக்கிறது. பிரமாதமாக ஆடுவாள், அற்புதமாக ஆடுவாள். பல கலைகளை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். குச்சிப்புடி, கதகளி, வேலை இது எல்லாம் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். கையில வச்சுக்கிறார். ஆமாம், அது எதை ஆட போறாள் என்று எனக்கு தெரியவில்லை. வந்து கொண்டிருக்கிறார். ஓடிவாமோ. அதே மாதிரி ஆட்டிங்க துணி போட்டா வெளுக்குது. இங்க என்ன போட்டா வெளுக்கு? நீங்க போடுறதா வெள்ளை துணியா போடுங்க. போட்டு அப்படியே எடுத்துக்கணும். ஆமா, மிஷின்லாம் ஆட்டாது. சரி பரவாயில்ல, விடு. இங்க வா. ஏனுங்க? ஆமா, உன்னை கூட்டின்னு வந்த காரணங்குது. என்ன 30 ரூபா நடக்குது. என்ன பண்றேன்? நான் அடிப்பேனா? தம்மு தண்ணி கேடியா? உம்மால தம்மு தண்ணி நானே பண்ண விட்றா. நேத்த விட்றா விட்றா. அட கொம்மா தாலி எனக்கு காலையில விட்றா. காலைய மெச்சுங்க. அவன் காலையா மெச்சா காலை மெரிக்க போறேன். நான் இருக்கா உன்னை கூட்டு வந்த காரணம் இது. என்ன நடக்குது? நீ என்ன பண்ற ஏது பண்ற எங்களுக்கு தெரியாது. மன்னர் அப்படியே கவுத்துணும். சேரதாங்க தள்ளி விட்டுட்டா. லூசாங்க மட்டடா. நான் தள்ள மாட்டான், பார்க்க மாட்டான். அப்படி கிடையாது. உன்னை கூட்டு வந்த காரணம் இது. என்ன பண்ற ஏது பண்ற தெரியாது. உன் ஆட்டத்துல அவர் மயங்கணும். எதனா ஒழுங்கு போட்டு நீ தான் சொன்ன, நானா சொன்னேன்? நீங்க சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். வா, அறிமுகப்படுத்துறோம். வா, இதெல்லாம் சொன்னா இவங்க தான் பிறந்த நாள் விழா. சரி, என்ன பரிசு கொடுக்கலையா? திடீர்னு சொன்னேன். கொடுத்து போறேன் ஒண்ணு. பரவாயில்ல, இவங்க தான் என் ஜாமான். அதான் சொல்ல வந்தேன். ஒரு வார்த்தை தப்பா வந்து விடு. இவர் பேர் மோகன்ராஜ். அது தோப்பா முடி கேட்டி போய் அவர் எல்லாத்தையும் ஆட்டுவார். இரு பொருள் பட பேசப்படாது. இரு பொருள் பட பேசப்படாது. ஒரு பொருளே ஒழுங்கா பேச மாட்டான். தளபதி, நான் தளபதி. நீ வாழ்க, உன் குலம் வாழ்க. அருட்பரம் ஜோதி. ஆமா, அந்த குளத்துல இருக்கிற மீன் வாழ்க. அவர் என்ன பண்ணாரு? நீ வந்த ஒண்ணு ஜோதி பக்தராகிட்டாரு. ஏதோ ஒண்ணு வாய்க்கின்றாரு. விடு. சரி மாமா, நாட்டு பொருட்களை ஏன் சிரிக்கிறாங்க தெரியுமே? வாய்க்கு சிரிக்கிறாங்க. என்ன பண்ண? சரிம்மா, நாட்டு பொருட்கள் சிறப்பா ஆடு. எல்லாரும் குத்துவாங்க. எப்பவுமே முன்ன குத்தமா பின்னாட்டம் குத்துவாங்க. எப்படி ஆடுற யாதாரம் பார்த்து கல் பார்ப்பு
பூமலந்து குலுங்குதடி தள்ளாலே குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறிஞ்சியிலே பூமலந்து குலுங்குதடி தள்ளாலே குறு குறுக்கும் பண்டிரண்டி பறக்குதடி சொன்னாலே தன்னதனா தனதனா தன்னதனா வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே பள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே தன்னாலே பால் மணக்குது பழம் மணக்குது பருவம் கூடு மலையிலே வேடுவரின் முகத்திலே குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே தன்னதனா தனதனா தன்னதனா வேல் இருக்குது வில் இருக்குது வேடுவரி குணத்திலே வேல் இருக்குது வில் இருக்குது வேடுவரி தினை புறத்திலே வேல் இருக்குது வில் இருக்குது வேடுவரி தினை புறத்திலே நிலத்திலே முத்து மாலை பவள மாலை மின்னுதடி மலையிலே குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே தன்னதனா தன்னதனா குடு 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 ஆயா வா வா ஆயா காப்பாத்து வா குத்து தூக்கு வா ஹலோ ஆயா ஆமா விடாத எல்லையடி மலையாள தேசமாடி தேசமாடியா அங்கலம்மா தயக்கருமாயி அங்காள தேவி அம்மா கண்டிப்பால நடி நல்ல ரவா சீல நடி சீல நடியோ அங்காளம்மாவே தெய்வபாடி கூத்தாண்டவர் தீபவர் அம்மா
கோபால கீ கீனிக்கிட்டா கோபால டான்ஸ்னா தான் டான்ஸ் கோபால அத்திரு போடல கீ கீனிக்கிட்டு டான்ஸ் பரமாத்மா ஏது முள்ள பழகுது ஐயோ சாமி மேரி நம்மால பரமாத்மா என்னடா எத்திருக்கிற இதெல்லாம் புது மாடல் டென்ட்ல போயிங்குது எவனா சண்டை வந்தானா போடா வாடலாம் கேட்கதே கிடையாது எத்துணே தேட்டாங்க கமலே என்ன கமலோ புது மாடல்ல போயிங்குது போ எங்க அம்மாவை எடுத்துனா ஒப்பனை எடுப்பேன் இசும்போ பாவம் பனிக்கு குளிர்த்துன்னு உட்காந்துக்கிறான் இசும்போ அதனால ஜாலியா இருக்கட்டும் நீ தான் இசும்போ நீ போடி சந்தியா துண்ணியா ஆண்ணியா பத்துனியா கலம்பு பேசுறேன் அந்த மாதிரிலாம் பேசுறேன் ஏய் உங்க மேல உன்னின்னு பேசு போடி பேசுறேன் ஏய் போடி அப்பால செய்யர் பச்சன்ல யாரா கூடுவாங்க உட்காந்து ஓஞ்சி போய் கூட்டு வந்தா இல்லாத கலாம் பேசுறேன் நான் லுக்க போடியா என்னடா அப்படி ஒரு சீப்பா உம்மால அப்படிதான் பேசுவேன் நானு நான் பேசுறேன் உம்மால என்னடா பாக்குறியா உங்க ஒரு வச்சு செய்வேன் நான் வைக்காதுவே செய்வேன் வேற லவ்லு என்ன நீ பார்த்தாலே நீ வாந்தி எடுப்பேன் அவ்வளவு ஃபுல்லா இருப்பேன் ஐயா வரங்க வராத போ அங்க பணம் வச்ச அங்க பணம் வச்சாயா அந்த பணம் காணவில்லையா ஓ மை காட் அந்த பணம் காணவில்லை காலம் மாறி விட்டது 2025 பணத்துக்கும் கால் முளைத்திருக்கும் அது பாத்ரூம் போயிருக்கும் பணம் எப்படியா பாத்ரூம் அந்த நோட்ல யாருக்கு காந்தி தாத்தா அவர் வராதான் எவ்வளவு நாளா அடைச்சு நிற்பார் போய்ப்பார் வருவார் வயசான கட்டெல்லாம் மெதுவாக தான் வருவார் ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் வந்து எனக்கு அழுவார் உங்களுக்கெல்லாம் நான் சுதந்திரம் வாங்கி தந்தனாடா அந்த வெள்ளைக்காரன் வாங்கி தரதுனாட்டி நான் எவ்வளோ பேஜார் பட்டேன்டா சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி தந்தனே அந்த ரூபா நோட்ல என் போட்டா போலன்னு நான் கேட்டேன்டா உங்களை நீங்களே ஏன்டா போட்டீங்க போட்டுதான் போட்டீங்க என்ன அசிங்கப்படுத்துறான்டா எனக்கு ஒயின்சாப்பில் போறீங்க அவன் தூக்கி கடாச்சுறான்டா நான் சரக்கு அடிக்கிறான்டா டே வாங்கி கொடுத்துட்டு என்ன ஏன்னா அப்படி அசிங்கப்படுத்துறீங்க அதுவாது பரவாயில்லடா ஆனா அந்த பொம்பளைலாம் தூக்கி என்ன இங்கே வச்சுக்கிறாங்கடா அசிங்கப்படுத்துறாங்க அழுகுறா அந்த நோட்டே சேனல் போயிடுச்சு ஏன் சொல்லல ஆயிட்டாரா நோட் நன்றி சாக்கி நல்லா ஓடுடா கம்பி கட்டுற கதை கம்பி வேணாம் தேங்காய் காட்டுமா போடியா ஐயா 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 இவன் தான் எடுத்துக்கிறான் அவன் முடிக்கிறான் ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்க ஏன் பேசுறாரு பாக்கணும் இது ஃபேஸ் ரியாக்ஷன் இல்ல வேற இது அழுவு காட்டுறது ஐயா அப்படி பண்ண வேணாம்னு சொல்லுங்க ஐயா அவன் தான் ஏன் எடுத்துக்கிறான் செக் பண்ணுங்க ஐயா செக் ஐயா சிரிச்சு காட்டுறீங்க செக் எடுத்துட்டு வந்தே இல்லையா பணம் இல்லைன்னா கஷ்டப்படுறாங்க செக் பண்ண சொன்னாலே செக் பண்ண சொன்னா செக்கு இல்லையா மிஷின் வச்சுக்கிற செக் வச்சிருக்கேன் அங்க இருக்குது இங்க இருக்குது அவதான் கேட்டா பண்ண சொல்லி ஐயா சோதனை செய்யுங்க சோதனை நான் தான் எடுத்து வச்சுக்கிறேன் காத்துல வச்சு போய் எடுத்தேன் நான் ஏன்டா திருட்டு பையா திருடலம்மா தெரியாது எடுத்து வச்சுமா திருடுறது வேற தெரியாது எடுத்து வேற திருடுனா தெரியாம எடுத்துனா திருட்டுனா தெரியுமா என்னப்பா யாருக்கு தெரியும் பூட்டை உடச்சிட்டு உள்ள போய் எடுத்துன்னு வரான் பாரு அது திருட்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்சு எடுத்து வைக்கிறது திருட்டு கிடையாது எடுத்து வைக்கிறது எடுத்து வைக்கிறவங்களுக்கு ஓகேவா அண்டர்ஸ்டாண்டிங் அது உனக்கு தெரியல எல்லாருக்கும் தெரிஞ்சா போதும் இது பேசுற மை ப்ராப்பர்ட்டி ஓகே ப்ராப்பர்ட்டி இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அது போட்டாங்க நீ அங்க எடுத்து வச்சு அதை நான் எடுத்து வச்சு அவ்வளவுதான் உழைப்பு கேட்ட ஊதியம் எங்க போனாலும் கிடைக்கும்டா இருக்குட்டா நான் இல்ல நான் சொன்னேன் அப்படியே அவங்க எனக்கு கொடுக்கல கூட சரி பாராட்டுதலால் கிடைக்கக்கூடிய கை தட்டுதலே போதும் கை தட்டல் ஆமா இந்த துட்டு ஒண்ணா கேக்குற கேள்வி பதில் சொல்லு கேள்வியா கேப்ப நானு எப்ப பார்த்தாலும் கேக்குறேன் அப்ப எப்ப பார்த்தாலும் கேட்காது எப்ப கேட்பாங்க கேட்க தெரியுது இல்ல சரி அப்போ சரி ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் ஏத்துமோ சைக்கிள்னா மிதி வண்டி வந்தேன்டா பாக்காடி பத்து மாட்டை கட்டி கறக்க போறேன் அதை தண்ணி ஊத்தி விற்க போறேன் எதுனாப்பா ஸ்டைல் தண்ணி நான் ஊத்துறேன் அது தப்பா நினைக்காதுமா எப்பவுமே கரக்கர பால் அப்படியே குடிக்க கூடாது சளி கட்டும் டிபி நோய் வரும் ஆஸ்மா வரும் அதுக்குதான் டீ வைக்க சொல்ல தண்ணி ஊத்தி டீ வைக்கிறாங்க பொம்பளைங்களாம் ஆனா நம்ம தண்ணி ஊத்துன்னு பால் மாதிரி தான் அவரே தண்ணி ஊத்தி வித்துறாரு அது அவர் தப்பு கிடையாது நம்ம தப்பு சரி சரி கிளம்பு சைக்கிள்ல எத்தனை பேர் ஏத்துவேன் 3 பேர் ஏத்துவேன் உன் சாமாத்தி 3 பேர் ஏத்துவேன் அதே சைக்கிள் நான் எத்தனை பேர் ஏத்துமா உன் மேல 19 பேர் ஏத்துவேன் நான் ஒரு சைக்கிள் யாரும் ஏத்து மன்னரே ஏத்த முடியாது நான் ஏத்துவேன் எப்படியா ஒருத்தர் மேல ஒருத்தர் உட்கார வச்சு எப்படியோ ஒன்னு ஏத்துண்டி சைக்கிள் ஏத்துமா வண்டி உட்கார 19 பேர் ஆமா எப்படிடா அப்படிதான்
சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள். கணக்கு கரெக்டா இருக்கணும். அதெல்லாம் என்கிட்ட கரெக்டா இருக்குமா? இன்னும் எத்தனை பேர் ஏத்தணும்? இன்னும் 18 பேர் வரணும். இன்னும் 18 பேர். என்னடா சைக்கிள் ஆன்ல விட்டனா வலிது. ஓ சைக்கிள் ஆன்ல விட்டா வலிது. சைக்கிளுக்கு இது ஆமா சைக்கிள் தெல்ல உனக்கு இங்கயா தெல்ல உனக்கு எப்பவுமே பத்தினிக்கு பிறக்கிறாங்க பாரு அவங்களுக்கு தான் தெரியும். தெரியா? ஏய் அசிங்கமா கேட்பேன். ஆமா சைக்கிள் தெரியா இல்லையா? அட ஒண்ணா நம்பர் டாபர் பத்தினிக்கு பிறக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சைக்கிள் தெரியா இல்லையா? இப்போ 3 சைக்கிளுக்கு தான். என்ன தெரியும் 5 சைக்கிள் கூட தெரியும் இப்போ. சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள். ஐயே நல்லா நடிக்கிறான். ஆனா தான் சிவாஜி சேர்த்துட்டாரு. ஐயா சைக்கிளுக்கு உங்க மேல பெல்ல காணோம். என் சீட்டுங்க இருக்குது அடிச்சுங்க. என் பெல்ல எப்படி அடிக்கணும் அவருக்கு தெரியும். பாரு நீ ஏன் அவ்வளவு நடிக்கிறன்னா முன்வில்ல காத்துக்குதான்னு பாக்குறேன். ஆமா எப்பவுமே நாங்க முன்வில்ல பார்க்க பின் வில்ல தான் பார்ப்போம். ஐயா நான் டீல பிடிக்கிறத பார்க்காத. அப்ப சரி ஓட்டி மொத்த நானு நீ ஒண்ணு உன்னை எத்தனை பேர் ஏத்தணும்? இன்னும் 18 பேர் வரணும். இன்னும் 18 பேரை ஏத்தணும். ஆமா இப்ப ஏத்தன பாரு 18 பேரை. எப்படி எப்படி ஏத்து போறீங்க எல்லாம் பாருங்க. முன்ன ஒரு 9 பின்னாடி ஒரு 9 9 9 18 என்ன ஒரு சேத்தா 19 நம்மள 19 பேர் நான் ஏத்தும் போது. ஏத்து விடாதே. ஐயோ ஐயோ அடிடப்பா அடிடப்பா. அம்மா அம்மா அந்த நம்பர் சொல்லுவேன். நம்பர் சொல்லுவேன். ஐயா அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க ஐயா. நாடோடி ஏய் எம்ஜிஆர் படம் சூப்பரா இருக்கும். நல்லதோர் வீணை செய்து ஐயா வரேன். அது நலம் பெற இன்னொரு முறை வாய்ப்பு கொடுங்க ஐயா. தேங்காய் பூவா தரம் போ. வரேன் ப்ரோ. ஏய் புரோ நான் காய்டுல போட்டானா? ஐயோயோ நீ தான் புரோனா? ப்ரோ நான் சகோதரர். அது தெரியாதுமா. நான் நேத்து கூட புரோ வாங்கி வச்சு 2 வாங்கி போட்டேன். கேச்சி போடா தனியா 1000 ரூபாய் வரேன். அம்மா இல்லை அன்பு கால உறவு பெருங்குடி மக்களுக்கும் அரச குல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பெரும் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்கு நன்றி. இசையால் பலர் மயங்க வைத்த ஆடரசை பாராட்டி இந்த உனக்கே இவள் இசையால் பலர மயங்களுக்கு சக்தி படைத்தவள். இந்த முத்தாள் நம்மிடம் இருந்தாலும் அவரிடம் இருந்தாலும் இதுல பணத்தை கொடுக்க தானப்பா உங்களுக்கு பணம் கொடுத்தால் செலவாகிடும். இது கடைசி வரைக்கும் பேசுவோம். ஏன் இது யாருடைய முத்தாரம் தெரியுமா? யாருடைய உனது தாய் இறந்து விட்டாலே மணிமேகலை அவருடைய முத்தாரம். என்னுடைய தாய் முத்தாரத்தை கைட்டு ஒரு நாட்டிக்காரிக்கு கொடுக்கலீங்கப்பா. நாட்டிகை கேவலம். ஏன் நாட்டிக்காரி நாட்டிக்கார் தான் அந்த நாட்டுக்கு ராணி. ஒரு அடி மகாராணி எல்லாத்தையும் வாரி கொடுத்துருக்கோம். ஐயா எனக்கா இது உனக்கு இது விலை உயர்ந்த முத்தாரம். விலை மதிக்க முடியாது. இல்ல உங்களுக்கு எங்க தான் கிடைக்குது? இது எங்கேயுமே கிடைக்காது. ஆ விலை மதிக்க முடியாதது. எங்க இருக்கும்? ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும். எங்க? செய்யாறு மீனாட்சி சொல்ல 30 ரூபாய். எவ்வளவு 30 ரூபாய். எவ்வளவு 30 ரூபாய். விளங்காதவனே நீ வாங்கி கொடுத்தா உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். என்னோட விலை என்ன தெரியும்? எவ்வளவு? 30 ரூபாய். நான் சொன்னா 30 லட்சம் தான் இது. எனது மனைவியின் முத்தாரம் இது. குடு விலை மதிக்க முடியாது. உனக்கு என்ன தெரியும்? சரிங்க ஐயா நான் வரேன். அம்மா உனக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் போட்டமா ரூம் போய் கைட்டு கொடுத்தாங்க அனுப்பாது எதுக்கு அரண் மேல தக்காளி வைக்கிறீங்க? அம்மா இது வந்தார வாழ வைத்த நாடு. யாரை விரட்டடித்து வழக்கமல்ல. இவ்வளோ இசையால் பலர் மயங்க வச்சு கட்டி வளைத்தது. இவ்வளவு ஒரு புறம் இருக்கட்டுமே. வாய் மூடுங்கப்பா. அரண்மனையில அவங்கள தங்க வச்சா பாக்குறவங்க நம்மள தவறா பேசுவாங்க. எனக்கு கேவலமா பேசுவாங்கப்பா. நீ தவறா நினைக்காம இருந்தா சரி. அடுத்தவங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை. நான் தவறா நினைப்பேன். மத்தவங்க எல்லாம் உன்னை நல்லவங்க நினைப்பாங்களா? நான் சொல்றத கேளுங்க. அவங்கள அனுப்பிச்சு விட்டுருங்க. இங்க தானே அனுப்பிச்சுடுங்க. நான் சொல்றதை நீ கேளு. நான் சொல்றது நீங்க கேக்குறீங்க. சின்ன தெரியாது உனக்கு அனுபவம் போதாது. நீ உணவருக்கு போய்விடு போ. நீங்க என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போங்க. அவளதான் விடு. ஐயா அது உங்களுக்கு தான் வந்துச்சா? எங்க தெரியுமா? எனக்கு என் மனைவிக்கு எனக்கு தெரியாம இருக்குது. இல்லையா நல்லதா காமெடி எல்லாம் பண்றீங்க. சூப்பர். ஆனா அவர் என் பக்கத்துல இருக்கிறாருல வரும் அப்பப்போ. உனக்கு இல்லாதடா எனக்கு. அதே தான் என்ன உனக்கு கொஞ்சம் பேச்சா இருக்காரு வச்சுக்கிறாங்க. ஐயா ஒண்ணுங்க. இதயம் ஆமா பாடி கொடுக்குற பாடி வளல் தான். சாரி வாய் கொடுக்குற பாடி வளல் தான். இல்ல அவங்க பொண்ணு எது பார்த்தாலும் குறுக்க வராங்க இல்லையா? அதுக்கு தான் கோவக்காரி அவ்வளவுதான். குணம் நல்ல குணம். வேற குணம் வச்சுதான்
ஆனா எனக்கு ஒரு இதுங்க என்னம்மா என்ன இசிக்கிற என்ன பிச்சுனா எனக்கு ரூம் போட்டிருக்காருல்ல. ஆமா போட்டாரு அவரு அப்ப வருவாரு அப்பப்போ எதுக்கு வருவாரு? பிரச்சனைக்காகத்தான் மக்களை பார்ப்பதற்கு வருவாங்க. நீ உட்காரு உனக்கு ஜாலியா போச்சு எனக்காக கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. எப்படியும் 4 கோடி ஏத்துருவாரு கொடி ஏத்துறதாமா தான் கொள்ள விட்டாங்களே. அது வருவாரு அது வேற கோடி அண்ணன் கொடி ஏத்துவார். ஆமா நீ அண்ணன் கோடியில இரு அது இல்ல கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல. ஆமா உனக்குதான் எனக்கு எந்த ரூம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சரி ஒரே ஒரு ரூம் மட்டும் எனக்கு ஓ கம்ஃபர்டபுள். என்ன கேள் உனக்குல தெரியும் இன்னும் கேள் எனக்கு இந்த ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம். ரெஸ்ட்ரூம்னா பாத்ரூம் பாத்ரூம்பா ஓ இந்தியன் பாத்ரூமா பளிங்கல் போட்டு வச்சுக்கிறோமா அருமா இருக்குமா பாத்ரூம்லயே போலாம் பாத்ரூம்லயே சாப்பிடலாம் பாத்ரூம்லயே படுத்து தூங்கலாம் அவ்வளோ அருமையா இருக்கும். ஐயோ எனக்கு இந்தியன் வேணாம் வெஸ்டர்ன் தான் வேணும். நான் முட்டி போட்டு உட்கார முடியா முட்டி வலிக்குது அப்படியே உட்காந்தே போனோம் உனக்கு அதை விட ஓச்சு நேத்தா நெட்ல பார்த்தேன் புது மாடு ஆர்டர் பண்ணிட்டேன் ஹெலிகாப்டர் வந்துருக்குது நாளைக்கு பாத்ரூம்ல மாட்டி விட்டுறேன் நீ போ முட்டி போட்டு உட்கார வேணாம் அப்படியே உட்கார வேணாம் முக்க கூட தேவையில்லை ஃப்ரீயா போய் நின்னா ஒரு பைப் ஒன்று வச்சு நான் தர்றது புது மாடு அது உனக்காகவே தயாராகி நீ தான் ஓபன் பண்ணணும் அதே படையில வெடி கட்டிடும் எல்லாவும் ஓபன் பண்ணி வச்சுக்கிறீங்களா? இல்ல புதியதாக உனக்காக தயாராகி வந்து. ஆமா. ஆனா இவரெல்லாம் போக முடியாது ஏன் அடிச்சுக்கும் புதுசா போய் அடிச்சுக்குவாரு. இல்லம்மா ஏச்சி போடா போறோம் போக்கு. பாப்பா நாகரிகத்து இல்லைங்க. அநாகரிகமா பேசுறாங்க. ஆமா நைனா. நைனா ஆ, நைனா அப்பா அதான் சொல்லாது போட்டால அது ஐயா 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 சொல்லிட்டு அங்க துப்புறப்போ நிறைய பேர் சண்டை வந்தா அதான் இல்ல நிறைய பேர் சண்டை வந்தா இதான் பண்றாங்க உன்னா நான் சண்டை போறேன்னா உண்மையில தான் துப்பணும் அதுதான் நியாயம் இவன் சண்டை போட்டு பூ பூனுக்கு ஏன் துப்புறா பூமாதேவி விட்டுனா பாவம் பண்ணா அவளே ஏன் துப்பிங்க எல்லாம் சண்டை போட்டா நேரில் துப்புங்க எல்லாம் துப்புங்களே விட்டு போங்க சும்மா வந்து இது பண்ணு ஐயா இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லுங்க எனக்கு பிடிக்காது. बर्मता क्या था कि नहीं बोला बर्मता तुप्पो எந்த மாதிரி பேசுறான் பாரு. நான் ஏசி மாத்தி மாத்தி பேசுறேன் பாருங்க ஓடியா உனக்கு சிறந்த உணவு இருக்கு. உணவிருந்து ஓய்வு. சாப்பிடு பாபா பாபா பின்னாடி பாத்துக்கினே போ பேராட்டோ மேரிக்கிற 2 பேரும் உக்காந்து வந்துருவோம் போலுக்கு நீ என்ன பண்ண நாளைக்கு ஆச்சாரிட்டு போ அவர் பணங்க செதுக்குமே செதுக்கிட்டு 2 செதுக்கு சரியா போடு போ உனக்கு சிறுவாக்குது. ஏனுக்கா ஐயா வரங்க. எதிராக இருந்தோம் நண்பராகி விட்டோம் மறப்போம் மன்னிப்போம் நாட்டிய கலை பார்த்து ரசித்தேன் மன மகிழ்ச்சி அடைந்தேன் நான் போய் வருகிறேன். கண்ணுக்கு செவிக்கு விருந்தளித்து விட்டேன். சிறந்த உணவு இருக்கிறது உணவருக்கு இந்த முப்பது விழாவை காண வந்த அனைத்து அன்பு உலகளுக்கும் உண்ண உணவு உடுக்க உணை இருக்க இடம். நான் பார்த்து வழியில் சிக்கிவிட்டான் மணிபுரி நாட்டு மன்னர் மணிபுரி. நம்ம எதிர்பார்க்காத போச்சு மாலை கேட்டு குத்துட்டான் இடம் குத்துட்டான் இனிமேதான் ஒவ்வொரு காயா நவுத்தணும் ஆனால் இதை அப்படியே விடக்கூடாது. என்ன செய்ய அரண்மனையில் சாருமதி பார்த்து பார்க்கட்டும். நான் சொல்வது போல் சாருமதி சொல்லிக்க